ஓகே. வெல்கம் டு ஆல் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் பாட்காஸ்ட்க்கு உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்ஸஸ் சௌமியா, பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ, பிஸ்னஸ் குட் என பல ஃபீல்டில் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பிராண்டிங்கை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து பில்ட் பண்ணுறது, பிஸ்னஸை எப்படி பொசிஷன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு மேம் வந்து ரியல் டைமா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை எங்களோட பாட்காஸ்ட்க்கு வெல்கம் பண்றதுல we are very happy மேம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ எங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கு மேம். எஸ் மேம், சேம் எங்களோட பாட்காஸ்ட்டுக்கு உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன் மேம். ஷூர். தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ தேவி. நீங்க இன்டர்வியூ பண்ணி நான் ஆன்சர் பண்றது அப்படின்றது இட் இஸ் சோ ப்ரவுட் ஃபார் மீ. தேங்க்யூ மேம். ஸோ வித்தவுட் டிலே நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட யூஸ்வலாக நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க, நாங்கள் எப்போ ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷன் நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம், இன்னைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க. எங்களுக்கு அதே கிளாடாக இருக்கு மேம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஜேர்னி எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு மேம்? ஓகே. ஸோ என்னோட பேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ல ப்ராஜெக்ட், தீசிஸ், செமினார் இதெல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்றப்ப மார்க்கெட்டிங் டொமைனை நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ப்ராடக்டோட மார்க்கெட்டிங் எப்படி நடக்குது இதெல்லாம் படிக்கிறப்ப தான் மார்க்கெட்டிங்க்கு முன்னாடி இன்னும் பல விஷயங்கள் இருக்குன்னு தெரியுது. இப்போ ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்ல நம்ம மார்க்கெட்டிங்கை பார்க்குறோம், அதுக்கு பின்னாடி கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுறாங்க, கஸ்டமர் எப்படி அனலைஸ் பண்றாங்க, ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் யோசிப்பாங்க, அந்த பேக் எண்ட் எல்லாமே எனக்கு அந்த டைம்ல தான் தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு பொருளுக்கு பின்னாடி அப்படின்றது. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரிண்டா சோஷியல் ப்ரைசஸ்ன்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணேன் நான். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஒர்க் எதுவுமே கிடையாது. நான் வெப்சைட்ஸ் பார்க்குறதோ சோஷியல் மீடியா பார்க்குறதோ அது எதுவும் கிடையாது. அது எதுவும் எனக்கு தெரியாது. பேசிக் மார்க்கெட்டிங் தெரியும், அவ்வளோதான். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி கிளைண்ட்டையும் டெக்னிக்கல் டீமையும் நான் பிரிட்ஜ் பண்ணுறேன். கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ், அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அவங்க பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பார்த்துட்டு அது அப்படியே வந்து சோஷியல் மீடியா மேனேஜர் கிட்ட, வெப்சைட் டிசைனர் கிட்ட, எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கன்வே பண்ணணும். இதுதான் என்னோட வேலை. ஸோ இது பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் புரியுது ஒரு பிஸ்னஸ்க்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமை வச்சு மட்டுமே எல்லாத்தையும் ரீச் பண்ணிட முடியாது. ஒரு வெப்சைட் இருந்தால் மட்டுமே பிஸ்னஸ் சூப்பர் ஆயிராது. இவ்வளோ விஷயங்கள் அதில் புரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த டீம்ல ஒர்க் பண்ண டெக்னிக்கல் பீப்புள் கூட உட்காந்து அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு அனலைஸ் பண்ணப்பதான் இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கிடையாது, அதுல இவ்வளோ இருக்கு. வெப்சைட்டுங்கிறது சும்மா விசிட்டிங் கார்டில் மட்டும் போடுறது இல்லை, அது பின்னாடியும் ஒரு பிஸ்னஸ் இருக்கு. இப்போ எப்படி டிவிலலாம் ஆட் ரன் பண்றோமோ அந்த மாதிரி கூகுளுக்கு காசு கட்டி நம்மளால அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண முடியும். எப்படி ஒரு ஹார்ஸ் ரேஸ் நடக்குது, அந்த ஹார்ஸ் மேல பல பேர் பெட்டு கட்டுறாங்களோ அதே மாதிரி ஒரு வெப்சைட் மேல ஒருத்தங்க பெட்டு கட்ட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த டைம்ல தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ நான் கிளைண்ட் கிட்ட பேசுவேன், அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பண்ற ஒர்க்கை அப்சர்வ் பண்ணி தான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒன்று கத்துக்கிட்டேன். ஸோ அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப வாஸ்டானதுன்னு புரிஞ்சுது. என்னோட குட் டைமா பேட் டைமான்னு தெரியல. கத்துக்கிட்டு டெக்னிக்கல் ஒர்க் நான் பண்ணிட்டு இருந்த டைம்ல லாக்டவுன் கரெக்டா வருது. ஸோ கம்பெனி வந்துட்டு இட் வாஸ் ஃபோர்ஸ் டு க்ளோஸ். வேற வழி இல்லாம கிளைண்ட்ஸ் எதுவும் பெருசா வராம கம்பெனி க்ளோஸ் ஆகுது. அந்த க்ளோஸ் ஆகிற டைம்ல இருந்து நான் ஓனா கிளைண்ட்டுக்கு எடுத்து பண்றது, என்னோட ப்ரொஃபைலுக்கு நானே பண்ணிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அப்புறம் நிறைய ஆன்லைன் கோர்சஸ்ல கத்துக்கிட்டேன். யூடமில, கூகுளோட டிஜிட்டல் அன்லாக்டு கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கோர்சஸ்ல கத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறப்பதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்கு, அதை இப்படி எல்லாம் பண்ணலான்றது போத் மேபி ஃபர்ஸ்ட் நான் ப்ராக்டிக்கலா கத்துட்டு அப்புறம் தியரி படிச்சேன்னு சொல்லலாம். சூப்பர் மேம். ஸோ உங்களுக்கு ட்ரெயினரா யாரும் இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களே ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க, கரெக்டா? எனக்கு ட்ரெயினர் வந்துட்டு அந்த கம்பெனில இருந்து எல்லாருமே, சாகுல்னு சொல்லி ஒரு அண்ணா இருந்தாங்க, எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ், வெப்சைட் அதெல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க. தமிழ்னு சொல்லி ஒருத்தர் வந்து வெப்சைட்ஸ் டிசைன் பண்ணுவாரு. ஸோ என்னைய பக்கத்துல உட்காந்து அவங்க அப்சர்வ் பண்றதுக்கெல்லாம் அலோவ் பண்ணதுனாலதான் எனக்கு இவ்வளோ தெரிய வந்தது. நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்னால மேபி பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படியே ஒரு மேனேஜரியல் ரோல்லயே போயிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அவங்க அலோவ் பண்ணதுனால அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயினர்ஸ்னு சொல்லலாம். சூப்பர். ஸோ உங்களோட 2018 கெரியர் ஸ்டார்டிங்லையும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன மேம்? ஓகே. நான் அப்போ வந்து ஃப்ரோசன் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட மார்க்கெட்டிங் தான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃப்ரோசன் ஃபுட் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. பட்டாணில இருந்து சிக்கன்ல இருந்து எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சு நம்ம வாங்குறோம்.
பட் அப்ப 2017-18ல ஃப்ரோசன் ஃபுட் நம்ம கோயம்புத்தூருக்குள்ள புதுசா வர ஆரம்பிக்குது. ஸ்பார்ல, ரிலையன்ஸ்ல இந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தான் அது கிடைக்கும். நார்மல் பழமுதிர் நிலையத்துல எல்லாம் அது பெருசா அவைலபிளா இல்ல. சோ ஆமாம். அந்த மாதிரி டைம்ல நான் அவங்களோட மார்க்கெட்டிங்க தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்காக அந்த ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டிங்க தான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப மார்க்கெட்டிங் அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா, என்ன பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ஓரியன்டா இருந்தது. என்ன பண்ணா இந்த பொருள் விக்கும்? என்ன பண்ணா நமக்கு ப்ராஃபிட் வரும்? இப்ப நான் 10 பொருள் விக்கிறேன். என்ன பண்ணா என்னால இன்னும் ஒரு 20 பொருள் விக்க முடியும்னு சொல்லி மார்க்கெட்டிங்கையும் சேல்ஸையும் ஒண்ணா வச்சு பார்க்குற மாரி இருந்தது. ஆனா இப்ப கரண்ட்ல மார்க்கெட்டிங்ன்றது எப்படி நம்ம ஒரு பெரிய வீடு கட்டுறப்ப ஃபவுண்டேஷன ஸ்ட்ராங்கா போடுறோமோ, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்னைய எல்லாரும் நம்பணும். என்னைய நம்புனானா நான் விக்கிற பொருள நம்புவாங்க. அந்த பொருள நம்புனாதான் அதுக்கு நான் சொல்ற விலை குடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு டெசிஷனுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ரெகுலர் கஸ்டமர் ஆகுறாங்களா இல்லையா? அது நான் அவங்கள எப்படி ட்ரீட் பண்றேன்? அவங்க கூட எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றேன்? சோ அப்ப வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா மார்க்கெட்டிங் இருந்துச்சு. பட் இப்ப அது ஒரு கம்ப்ளீட் சைக்கிளிக்கல் ப்ராசஸா மாறி இருக்கு. ஈவன் பிஃபோர் கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே கஸ்டமர் அனாலிசிஸ் பண்றாங்க, மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றாங்கன்னு பாக்குறப்ப அது ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸா நான் பாக்குறேன். கண்டிப்பா மேம். ப்ரீவியஸா ஒரு பிராண்டை வந்து லான்ச் பண்ணிட்டு அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப லான்ச்சிங் முன்னாடியே இது போகுமா போகாதான்னு டெஸ்ட் பண்றாங்க. ரைட்டுங்களா? சோ ட்ரையல் ரன் நிறைய நடக்குதுங்க. ஷியோர் மேம். ஸோ பிராண்டிங்னா லோகோ மட்டும் இல்லை, நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. கிளாஸ்லயே நான் நிறைய உங்ககிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அப்ப பிராண்டிங்னா என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க மேம்? இப்ப லோகோ வந்துட்டு அது வந்து பிராண்டை மென்ஷன் பண்றதா தான் இருக்கணும் அப்படிங்கறத அப்பார்ட் தட் என்ன மெயினா நம்ம நோட்டீஸ் பண்ணணும் பிராண்டிங்னா? ஓகே. இப்ப லோகோவையும் பிராண்டையும் கம்பேர் பண்றதுக்கு நம்ம குட்டியா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு வைங்களேன். பூஸ்ட் வந்துட்டு ரொம்ப பெரிய பிராண்ட். ஆனா பூஸ்ட் வாங்கின பல பேர் அதோட டேஸ்ட் புடிச்சு வாங்கினோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல இருக்க குட்டி பேட்ல சச்சினோட சைன் வரும். 90ஸ்ல அந்த சைனுக்காக தான் நம்மள பல பேர் வந்து பூஸ்ட் வாங்கியிருக்கோம். இப்ப சச்சின்ன்ற பேரு இந்தியால பல லட்சம் பேருக்கு இருக்கலாம். ஆனா அந்த சச்சின் டெண்டுல்கர்ன்ற சிக்னேச்சர் ஒரு அடையாளமா மாறுது இல்லைங்களா? பூஸ்ட்ங்கிற ஒரு பிராண்டையே ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு அடையாளமா மாறுது. சோ அவர் ரொம்ப சின்ன வயசுலயே கிரிக்கெட்டுக்கு வராரு. அவருக்குன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்றாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வருது. அவரை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டோம்னா அந்த பிராண்டே சக்சஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பிம்பம் கிரியேட் பண்றாரு இல்லைங்களா? இப்ப சச்சின் டெண்டுல்கர்ங்கிற சிக்னேச்சர் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு லோகோ. நானும் சச்சின் டெண்டுல்கர்னு சைன் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், அவரும் பண்ணலாம். ஆனா அவரு பண்ற சச்சின் டெண்டுல்கர் சைனுக்கு மட்டும்தான் ஒரு விலை இருக்கு. அவர்கிட்ட சும்மா போய் அந்த பேட்டை கொடுத்து சைன் வாங்கிட முடியுமா? அதுக்கு நான் ஒரு டிக்கெட் போடணும், அந்த டிக்கெட்டுக்குன்னு ஒரு விலை கொடுக்கணும், இல்லைன்னா பூஸ்ட் வாங்கணும், அதுக்குன்னு ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் செலவு பண்ணணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப ஒரு லோகோவை அவர் ஒரு அடையாளமா மாத்துறாரு. அந்த அடையாளம் தான் நம்மளோட பிராண்டிங். இப்ப லோகோங்கிறது யார் வேணா காப்பி பண்ண முடியும். இப்ப சச்சின் டெண்டுல்கர் போட்ட கையெழுத்தை நான் போட்டேன்னா அது எனக்கு பெருமை தான். ஆனா என்கிட்ட வந்து யாராவது வாங்குவாங்களான்னா கண்டிப்பா மாட்டாங்க. அது ஃபோர்ஜரி கேஸ்ல மாட்டுற மாதிரி ஆயிரும். அதே விஷயம் தாங்க. பிராண்டிங்கிறது என் கஸ்டமர் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்றாங்க, இப்ப அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நான் வர்த்தன்னு நினைக்கிறாங்களா இல்ல நான் ஏமாத்திருவேன்னு நம்புறாங்களா, என்னைய நினைக்கிறப்ப அவங்க மனசுல என்ன எமோஷன் வருது, இது எல்லாம் கலந்ததுதான் நமக்கு அந்த பிராண்டிங் அப்படின்றது. ஒரு பால் ஆஃப் எமோஷன்ஸ் வச்சுக்கலாம். ஆனா லோகோ அப்படிங்கிறது அந்த இதுக்கான ஒரு ஐடென்டிட்டி. இது பார்த்த உடனே ரெட் கலர்ல ஒரு பேக் இருந்ததுன்னா இது வந்து ஸ்ரீதேவியோட பேக், கிரீன் கலர்ல ஒரு பேக் இருந்ததுன்னா இது போத்தீஸோட பேக்னு சொல்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளவுதான். சோ லோகோ ஒரு பிராண்டை பில்ட் பண்ணாது. பில்ட் ஆயிருக்கிற பிராண்டுக்கு லோகோ ஒரு முக்கியமான அசெட். ஒரு பிசினஸ் க்ரோ ஆக ப்ராடக்ட் முக்கியமா மேம் இல்ல பிராண்டிங் முக்கியமா மேம்? ஓகே. சோ ஒரு பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்றது 2 கண்ணு மாதிரி. ஒரு விஷுவலா நம்ம பார்க்காம இருக்கிறப்ப நமக்கு எவ்வளவு கஷ்டம் கிரியேட் பண்ணுது. சடனா ஒரு டைம் இருட்டாயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ப்ரெஷர் வருது இல்லைங்களா? அந்த ப்ரெஷர் தான் வந்துட்டு மோசமான ப்ராடக்ட்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர். என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஏது நடக்குதுன்னு தெரியாது, அந்த ப்ராடக்ட்டை வித்தா பிடிக்குமா இல்லையான்னு தெரியாது, வித்தவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும் ப்ராடக்ட் மோசமா இருக்கப்ப. ஆனா பிராண்டிங் உங்களுக்கு மோசமா இருக்குன்னா அது எப்படின்னா, நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க ஆனா உங்க கண்ணை நீங்களே கட்டிக்கிறீங்க.
அந்த சூப்பர். கண்ணை கட்டிக்கிறதுனால என்ன ஆகுது? நீங்க நினைச்சா அதை அவுத்துற முடியும். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிய போகுது. எல்லாமே சூப்பரா உங்களால செய்ய முடியும். ஆனா உங்க மேல நீங்களே ஒரு பிரஷர் போட்டுட்டு நான் இப்ப கண்ணை கட்டிப்பேன், நான் என்னைய கஷ்டப்படுத்திப்பேன் அப்படிங்கிறது தான் நல்ல ப்ராடக்ட் வச்சுட்டு பிராண்டிங் பண்ணாம இருக்கிறது. சோ இதுல மோசமான ப்ராடக்ட்டுக்கு அல்டிமேட் பிராண்டிங் பண்ணாலும் அது விழுகதான் போகுது. கண்டிப்பா சூப்பரான மேம். ப்ராடக்ட்டுக்கு நல்ல ப்ராடக்ட் அதுவே வித்துரும் தெரிஞ்சாலும் அது விழுகதான் போகுது. ஸோ 2யுமே நம்ம ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும். ப்ராடக்ட் R&Dக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ, அந்த அளவுக்கு டைம நம்மளோட பிராண்டிங்க்கும் ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணோம்னா, கரெக்ட் பேலன்ஸ்ல க்ரோ ஆகலாம். அப்போ 2மே ஷூர் மேம். ஈக்குவல் பண்ணா நம்ம ரைட், ரைட். ஓகே. ஓகே மேம். இப்போ ஒரு பிசினஸ் வந்து இப்ப நியூவா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஓனர்ஸ் வந்து பிராண்டிங்ல என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ நீங்க லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே இந்த கேள்வி உங்ககிட்ட நீங்க கேட்டுக்கணும். ஸோ உங்ககிட்ட ஐடியா இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. யாருக்கு என்ன பிரச்சனைய எப்படி நம்ம சரி பண்ண போறோம்? இதுதான் பிராண்டிங். யாருக்கு, என்ன, எப்படி? இந்த 3 கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா, பிராண்டிங் நமக்கு முடிஞ்சிரும். இப்ப யாருக்கு அப்படிங்கிறப்ப, என் டார்கெட் கஸ்டமர் யாருங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சிருது. என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறப்ப, அதுக்கான ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ணணும், சர்வீஸ் எப்படி டிசைன் பண்ணணுங்கிற R&D ஐடியா எனக்கு கிடைச்சிருது. எப்படி சால்வ் பண்ணணும்னு டிசைட் பண்றப்ப, நான் Instagram யூஸ் பண்ணணுமா, Facebook யூஸ் பண்ணணுமா, என்ன பிரைஸ் பண்ணணும், எப்படி பேக்கேஜ் பண்ணணும், இது எல்லாமே எனக்கு ஐடியா கிடைச்சிருது. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, உடனே நீங்க உங்களை கேட்டுக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா? நான் ஒரு இன்குபேஷன் சென்டர் தேடி போய் அவங்களுக்கு ஒரு காசு குடுத்து தான் அந்த ஐடியாவை நான் டெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. உங்கள நீங்களே இந்த கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு, இல்ல பதிலுக்கு கிட்ட போற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, அதுல ஒர்க் அவுட் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த பிசினஸ்க்கு உயிர் இன்னும் இருக்கு. அந்த பிசினஸ் ஐடியாக்கு உயிர் இன்னுமே இருக்கு. நீங்க அத நகர்த்தி கொண்டு போக முடியும். பட் இந்த 3 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னாலுமே, இன்னும் லான்ச்சுக்கு உங்க பிசினஸ் ரெடி ஆகலன்னு தான் அர்த்தம். ஓகே. ஏன்னா இந்தியா பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் அப் சினாரியோ பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல குரோத்ல இருக்கு. அதுவும் குறிப்பா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல குரோத்ல இருக்கு. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, EDII இந்த மாரி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எஸ் மேம். அப்படி இருந்தாலுமே ஆரம்பிக்கிறதுல 70லிருந்து 80% கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்ச 5 வருஷத்திலேயே மூடுற நிலைமைக்கு வந்துருது. கண்டிப்பா மேம். அதுக்கு மெயின் ப்ராப்ளம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாம உள்ள இறங்குறது. என்கிட்ட பணம் இருக்கு நான் பண்றேன். என்கிட்ட ஐடியா இருக்கு நான் பண்றேன்னு மட்டும் போகாம, இந்த 3 கேள்விகளுக்கு பதில் கிடைச்சு உள்ள இறங்கணும் அப்படின்னா, நம்ம சஸ்டைனபிளா இருக்கலாம். கண்டிப்பா மேம். தேங்க் யூ மேம். அண்ட் அந்த MSME பிஸ்னஸ் பண்ணுற ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் அவங்க கெரியரில். யா. ஸோ இதுல நான் 2 மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, என்னோட எல்லா MSME ஓனர் கிளாஸ்லயுமே நான் சொல்லுவேன். ஸோ MSMEனா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா. பண பிரச்சனை இருக்கும், நேர பிரச்சனை இருக்கும். முக்காவாசி நேரம் அவங்க சோலோ என்டர்பிரனியரா தான் இருப்பாங்க. ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து மார்க்கெட்டிங்கும் பார்ப்பாங்க, ஃபினான்ஸும் பார்ப்பாங்க, HRம் Sales. பார்ப்பாங்க, லாஜிஸ்டிக்ஸும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கும். அவங்க 2 பிரச்சனை வந்து ரெகுலரா ஃபேஸ் பண்றாங்க. மேபி அவங்க 2 தப்பு ரெகுலரா பண்றாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அவங்க தலையில போட்டுக்கணும்னு நினைக்கிற அவங்க, சேல்ஸ மட்டும் தனக்கானது இல்லைன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா மேம். சேல்ஸ்ன்றது ஒரு படி கம்மி. ஒரு ஓனரா இருந்துட்டு நான் சேல் பண்ணலாமா? அப்ப என்னோட இது என்ன ஆகுறதுன்ற மாரி யோசிக்கிறாங்க. சோ அந்த சேல் கேட்டகரியில என்னென்ன கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் எடுக்கிறதையெல்லாம் நான் உட்கார்ந்து பேச முடியுமா? ரீல்ஸுக்கெல்லாம் நான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா எனக்கு வேலை இல்லன்னு நினைச்சுப்பாங்க. ஃபோட்டோக்கெல்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இந்த ஒரு எண்ணம் இருக்கு. 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது நான் ஆல்ரெடி சொன்னது. நல்ல ப்ராடக்ட் கண்டிப்பா தனக்கு தானே மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது. ஷூர் மேம். ப்ராடக்ட் நல்லா இருந்தா அது அதுவா வித்துரும். நம்மலாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மோசமான ப்ராடக்ட்டுக்கு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவை. மோசமான ப்ராடக்ட்டுக்கு தான் அட்வர்டைஸ்மென்ட் தேவைன்னு நினைக்கிறது. இந்த 2 பிரச்சனையில MSME ஓனர்ஸ் பல பேர் மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன். பல தரப்பட்ட பிசினஸ்ல இருந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸா வருவாங்க. அவங்க ஆக்சுவலா பிசினஸ் ஓனர். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டூடெண்டா என்கிட்ட வராங்க. அவங்க மேக்ஸிமம் எந்த ட்ரபிள்ல சிக்கியிருக்காங்கன்னா, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அவங்களுக்கு தெரியும். எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறது என்ன விட பெட்டரா அவங்களுக்கு தெரியும். ஆனா எக்ஸிக்யூட் பண்றப்ப கேமரா முன்னாடி நான் உட்கார்ந்து பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு வந்து அதுக்கான பெர்மிஷன் இல்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும், வைஃப் கிட்ட சொல்லணும். அந்த ட்ரெடிஷனல் சர்க்கிள்ல தான் திரும்ப வந்து நம்ம லாக் ஆகுற மாதிரி இருக்கு.
கண்டிப்பா. எவ்வளோ நல்ல ப்ராடக்ட்டா இருந்தாலுமே நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்க பிசினஸா இருந்தாலுமே நீங்க முகத்த காமிச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். நீங்க முகத்த காமிச்சு உங்க ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்ன்னு சொல்லணும். உங்களோட நாலேட்ஜ காமிச்சீங்கன்னா தான் நீங்க விக்கிற பொருள் நல்ல பொருளா இருக்கும்னு அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப கண்டிப்பா. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் எடுக்கிறேன்னா, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பத்தி வீடியோஸ் போடணும். போட்டு அது அவங்களுக்கு பிடிக்கணும், புரியணும். அது புரிஞ்சாதான் என்கிட்ட பே பண்ணி கத்துக்கிறதுக்கு வருவாங்க. இப்ப நான் அது எதுவுமே சாம்பிள் காமிக்காம, டெமோ குடுக்காம, நான் சூப்பரா எடுப்பேன், பக்காவா எடுப்பேன்னு அடிச்சு சத்தியம் பண்ணாலும் நம்மள்ட்ட வரமாட்டாங்க. சோ கண்டிப்பா. ஓனரா இருக்கக்கூடிய நம்ம சேல் பண்றதுக்கு தயங்கக்கூடாது. எவ்ளோ நல்ல ப்ராடக்ட்டா இருந்தாலும் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு தயங்கக்கூடாது. கண்டிப்பா மேம். இப்ப ஓனரா இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் மேல ஃபர்ஸ்ட் அவங்க பிலீவ் பண்ணி அத வந்து ப்ரமோட் பண்ணாதான் பீப்பிள்ஸ் பிலீவ் பண்ணுவாங்க. இப்ப ரைட். அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க சொல்றது வந்து பெர்ஃபெக்ட் மேம். அதுல டவுட்டே இல்ல. இப்ப நெக்ஸ்ட் மேம், லோக்கல் பிசினஸ் வந்து ஆன்லைன்ல வந்துட்டு க்ரோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து என்ன பிளான்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுங்க மேம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நான் 3ஆ பிரிச்சுக்கிறேங்க இங்க. ஓகேங்க மேம். ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்ங்கிற மாரி 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். மந்த் 1 பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் செட்டப். ஃபவுண்டேஷனல் செட்டப் அப்படின்றது இன்ஸ்டாகிராம்ல நமக்கான பேஜஸ் கிரியேட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்றது, ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்றது, நார்மல் பிசினஸ் வச்சிருக்காம வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் வச்சு அது மூலமா பேசுறது, வெப்சைட் வைக்கணும்னா வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் பிரசன்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. ஆன்லைன் பிரசன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல நான் ஆப்டிமைஸ்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நார்மலா பர்சனல் அக்கவுண்ட் கிரியேட் பண்ற மாதிரியே பண்ணாம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றது, பயோ எப்படி எழுதணும்னு பார்த்து பார்த்து எழுதுறது, பயோல கீவேர்ட்ஸ் வைக்கிறது, அபவுட் செக்ஷனை பார்த்து பார்த்து டிராஃப்ட் பண்றது, இது எல்லாமே நான் ஆப்டிமைஸ்ங்கிற கேட்டகரியில சொல்றேன். ஸோ பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லிங்க்டினா, இன்ஸ்டாகிராமா, ஃபேஸ்புக்கா, வாட்ஸ்அப் பிஸ்னஸா, வெப்சைட்டா எது வேணும்னு பார்த்து டிசைட் பண்ணி அதை செட் பண்றது தான் மந்த் 1ஓட பிளானரா இருக்கும் போது. ஓகே. இதை செட் பண்றது 2 நாள் வேலை தானே. இது என்ன மாசம் ஃபுல்லா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் செட் பண்ணாம நம்ம காம்படிட்டர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட பேஜ்ல, எந்த விஷயம் அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க, எந்த விஷயம் மிஸ் பண்ணியிருக்காங்க, அந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு செட் பண்றதுக்கு ஏறக்குறைய 20-25 நாள் ஆயிடும். ஏன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் ஈஸியான விஷயம் கிடையாது. அதை பண்ணாம நம்ம டைரக்டா பேஜ் ஆரம்பிச்சோம்னா தப்பா போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. மந்த் 2ல பாத்தீங்கன்னா இது ஆர்கானிக் கான்டென்ட் பிளானர்னு நான் சொல்றேன். ஆர்கானிக் கான்டென்ட் பிளானர்ல இப்ப நீங்க சூஸ் பண்ணிருக்கிற பிளாட்ஃபார்ம் லிங்க்டின் அப்படின்னா வாரத்துக்கு மினிமமா 3 டைம் அதுல போஸ்ட் பண்ணணும். கரெக்டான பீப்புள் கூட நெட்வொர்க்கிங் பண்ணணும், கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும், கண்டிப்பா. கோல்டு மெசேஜஸ் அனுப்பணும். இதே நீங்க இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ரீல் வீடியோ, ஒரு கெரௌசல் வீடியோ, ஒரு போஸ்ட்ங்கிறது போடணும், டெய்லி ஸ்டோரிஸ் போடணும். இதே மாதிரி ஃபேஸ்புக்கு ஒரு பிளானர். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பிரசன்ஸை நம்ம காமிச்சு ரீச் கிரியேட் பண்றோம். கண்டிப்பா மேம். இப்ப நான் இருக்கேன், நான் இருந்தா மட்டும் பத்தாது, நிறைய பேத்துக்கு என்னைய தெரியணும் அப்படின்னா நான் அவங்க கிட்ட எல்லாம் போய் சேரணும். எஸ் மேம். ரீச்சை கிரியேட் பண்றேன். இதுதான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணக்கூடிய செகண்ட் மந்த் பிளானரா இருக்கும். ஓகே. கண்டினியூஸ் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது. மந்த் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல பெய்டு கான்டென்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பெய்டு கான்டென்ட்ங்கிறது கம்பல்சரி கிடையாது. நீங்க அந்த ஆர்கானிக் கண்டென்ட்டே மந்த் 3ல பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஆனா நான் ஏன் பெய்டு கான்டென்ட்னு சொல்றேன்னா, நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் குறிப்பா ஸ்டார்ட் அப்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனேயுமே லீட்ஸ் கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த லீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்கானிக்கா மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா இமீடியட்டா லீட்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ ப்ராப்பரா மெட்டா கேம்பெயினோ கூகுள் கேம்பெயினோ ரன் பண்றப்ப அந்த லீட்ஸ்ங்கிறத நம்மளால சூப்பரா ரீஃப்ரேம் பண்ண முடியும். கண்டிப்பா. இது 3மே 3 மந்த் பிளானர். இதே உங்க பிசினஸ்க்கு வந்து பிசிக்கல் ஸ்டோரும் இருக்கு அப்படின்னா, ஒரு லொகேஷன்ல ஆஃபீஸ் இருக்கு இல்லைன்னா ஒரு கடை இருக்கு அப்படின்னா, அப்ப மந்த் 1ல நான் சொன்னதோட சேர்த்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல மறக்காம கிரியேட் பண்ணிக்கோங்க. அது பயங்கரமான பிசினஸும் கொடுக்கும், பயங்கரமான மேஜிக்கையும் கிரியேட் பண்ணும் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை விட. ஸோ இதுதான் நான் 3 மந்த் பிளானரா சொல்லுவேன். இதை அப்படியே நம்ம சைக்கிளிக்கலா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம். மறுபடியும் 4th மந்த் காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணணும், பயோ ஏதாவது மாத்தணும்னா மாத்தணும், திரும்பி ஆர்கானிக் கேலண்டரு, மறுபடியும் பெய்டு கேலண்டர், இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கணும். சூப்பர் மேம். ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட்